முதல்ல எங்களுடைய கட்சியின் நலன், எங்களுடைய தோழர்களுடைய நலன், கட்சியினுடைய கட்டுப்பாடு, அமைப்பு, விதிமுறைகள், அது மட்டுமல்ல கட்சியின் மீதான நம்பகத்தன்மை, கட்சி தலைவர் மீதான நன்மதிப்பு, நம்பகத்தன்மை, இது எல்லாமே முதன்மை காரணம் நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கட்சியினுடைய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். என்ன கட்டுப்பாடு? எங்கள் தலைவர் கூட்டணியில் சிக்கல் வராத அளவிற்கு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான். நாங்கள் கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்கிறோம். இந்த கூட்டணி உருவாக்கியதில் முக்கியமானவர்கள் நாங்கள். இந்த கூட்டணி சனாதன சக்திகளுக்கு எதிரானது. இந்த மண்ணில் பிஜேபி போன்ற மதவாத சக்திகள் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணி கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அக்கறையோடு நாங்கள் இந்த கூட்டணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் கூட்டணியுடைய தலைமையே கொச்சைப்படுத்தி பேசுவதும், அவதூறு பரப்புவதும், அல்லது தனி மனித தாக்குதல் செய்வதும். உங்களுடைய கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக ஆதவ் அர்ஜுன் என்ன பேசினார்? அதுதான் நான் சொல்றேன். கூட்டணியை சிதைக்கிற மாதிரி செயல்படுவதே அப்ப அது கூட்டணி உங்களோட விசிகேயின் நலனுக்கு எதிராக, விசிகேயின் கருத்துக்களுக்கு எதிராக அவர் பேசல. இல்ல, உங்களுடைய கன்சர்ன் கூட்டணி மட்டும்தான். இல்ல இல்ல ஒரு விஷயம், கூட்டணியும் காப்பாற்றணும்ல. இன்னைக்கு எது முதன்மையான தேவைங்கிறது இருக்குல்ல. நாம் ஏதோ ஒரு பிஜேபி காரர்களைப் போல அல்லது ஒரு எதிர்கட்சியை போல, ஒரு அதிமுக போன்றவர்களைப் போல இந்த கூட்டணி சிதைய வேண்டும், இந்த கூட்டணி நொறுங்க வேண்டும், இந்த மண்ணில இந்த வெற்றிகரமான கூட்டணி இயங்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக முயற்சி செய்பவர்களுக்கு துணை போகிற வகையில் செயல்படக்கூடாது. அண்மை காலமாக திமுக மனம் கோணிடக்கூடாது, அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டை மட்டுமே திரும்ப எடுக்கிறாரு நான் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் திமுக மனம் கோணக்கூடாது என்று நினைத்திருந்தால் இந்த மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு என்கிற அறிவிப்பையே செய்திருக்க மாட்டோம், அவ்வளவு கவனமாக இருந்தால். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேங்கை வயலுக்கு 3 கட்ட போராட்டங்களை எடுத்திருக்க மாட்டோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்க மாட்டோம், முதல்வரை சந்தித்து அழுத்தத்திற்கு மேல் அழுத்தம் கொடுத்து கொண்டு இன்னைய வரையும் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அதை செஞ்சிருக்க மாட்டோம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இன்றைக்கு அதிகமான போராட்டங்களை மாநில அரசுக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுக்கு எதிராக நடத்தி இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாஜக இல்லை, அதிமுக இல்லை. இந்த எதிர்கட்சிகளை விடவும் அதிகமான போராட்டங்களை திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் நடத்திருக்கிறோம். திமுக குரலா மாறிடுச்சே அப்படின்றதுதான் சார். ஒருபோதும் மாறாது. எந்த இடத்திலும் நீங்கள் உதாரணம் சொல்ல முடியாது. நாங்கள் மக்களுக்கான தேவைகளுக்காக பேசுவோமே தவிர, இங்கே சமூக நீதிக்கான குரலாக பேசுவோமே தவிர, திமுக ஆதரிக்கிறது என்பதுங்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் என்றைக்கும் ஆதரிக்க மாட்டோம். நீங்க இன்னும் திருப்பி நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். இது எங்கள் கட்சிக்கு விரோதமாக அவருடைய செயல்பாடு இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். கூட்டணிங்கிறது அடுத்து, ரைட்டுங்களா? கூட்டணி முக்கியம், கட்சி நலனும் முக்கியம். இப்போ நாங்கள் எதிர்த்தா ஒரே ஒரு விஷயம் தோல, எங்கள் தலைவர், எங்கள் கட்சி ஒன்றை ஆதரித்தால் நேரடியாக ஆதரிக்கும், எதிர்த்தால் நேரடியாக எதிர்க்கும். உள்ளடி வேலையை நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்றை ஆதரிச்சுக்கிட்டு அதுக்கு உள்ளடி வேலை ஒன்று பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தர் பேச வச்சு அதை சாதிச்சுக்கலாங்கிறது இல்லை. அதுதான் கிரெடிபிலிட்டி எங்கள் தலைவருக்கு. விஜயும் அரசியல் ரீதியாக கூட்டணி ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சி தான் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியா? அப்ப அதுல அரசியல் இருக்குதானே? அது அரசியல் நிகழ்ச்சி தான். புத்தக வெளியீடுன்றது ஒரு பேரு, அது முழு. அதனால தான் நாங்க போகல. இதுல அரசியல் இருக்கிறது, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இதுல திட்டமிட்ட ஒரு இங்க சதி நடந்துகிட்டு இருக்குது. இங்க பகை சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான எதை சொல்றேன், இது திருமாவுக்கு 2 ஆண்டுக்கு 1.5 ஆண்டுகளாக பிளானிங்ல இருந்து தெரியும். அப்ப எல்லாம் பகை சக்தி இருந்தது தெரியல. நான் என்ன கேட்கிறேன், இல்ல தோழர், நீங்க பகை சக்தின்னு யாரை சொல்றீங்க? ஆனந்த விடன் சொல்றீங்களா? பகை சக்தி இல்ல விஜய் சொல்றீங்களா? இல்ல நம்ம ஆதவ் சொல்றீங்களா? பகை சக்திகள் என்று நாங்கள் சொல்லுவது சனாதன சக்திகளை, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரங்களை. வணக்கம் தோழர். வணக்கம். ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு அவர் பேசாத ஊடகங்களே இல்லை. நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். தொடக்க காலத்தில் ஆதவ் அர்ஜுன் உள்ளே வரும்போது நான் அவருக்கு எதிராக தான் நான்லாம் பேசியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைப்பாடு சரி. அவரை ஏதோ ஒரு அழுத்தத்தினால் திரும்ப அவரை ரொம்ப, அதுவும் ரொம்ப சாணக்கியத்தனமாக 6 மாதம் இடைக்கால சஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு உண்மையிலே இந்த நிலை தேவைதானா? உங்களுடைய
குரலாகத்தானே இருந்தார். இல்லை அப்படி இல்லை. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கட்சியினுடைய முழக்கம்தான், எங்களுடைய கட்சியினுடைய குறிக்கோள் தான், லட்சியம்தான், மாற்று கருத்து இல்லை. அதை நாங்கள் கேட்குறதுலையும் இப்போவும் கேட்குறோம். அது தொடக்கத்துலேருந்து கேட்டுருக்குறோம். இன்றைக்கி நாங்கள் கோரிக்கை வைக்கிற நிலையில் தான் இருக்கிறோம். டிமாண்ட் பண்ணுற நிலையில் இன்னும் இல்லைன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம டிமாண்ட் பண்ணோம், அதை ஒரு முன் நிபந்தனையாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ப நாம் பலம் பெற்றிருக்கணும். அந்த பலம் இதுவரை எங்களுக்கு இல்லைங்கிறது தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, எப்போ அந்த பலம் வர்றதா நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய உதவி இல்லாமல், ஆதரவு இல்லாமல், எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது, ஒரு கட்சியால் வர முடியாது, ஒரு ஆட்சி அமைக்க முடியாது, அரசு அமைக்க முடியாதுங்கிற நிலை வருகிற பொழுது தான் அது நிபந்தனையாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நாம் ஒரு கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயத்தில் இங்கே நாங்கள் ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சிகள் சார்ந்த இந்தியா கூட்டணியில் இருக்கும். இப்போ இந்த கூட்டணி என்பது வெறுமனே ஒரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் பதவிக்குமான கூட்டணி அல்ல. இங்கே சனாதன சக்திகள் கால் ஊன்று விடக்கூடாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் இந்த மண்ணிலே கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக ஒரு கொள்கையின் அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு மகத்தானது. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருடைய பங்கு மகத்தானது. அப்படி இருக்கிற பொழுது இந்த கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுத்துகிற வகையில், இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பை உருவாக்குகிற வகையில் ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக தனிமனித தாக்குதலாக இருக்கிறது. தனிமனித தாக்குதல் நீங்க எதை சொல்றீங்க? உதயநிதியை அவர் தனிப்பட்ட முறையில் தாக்குதல், அவர் தாக்கி பேசுனதையும் தான் நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இன்றைக்கி முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுகிறதையும் தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது நாம் இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, இங்கே சமூக நீதிக்கான ஒரு கூட்டாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே நாங்கள் சனாதன சக்திகளுக்கு, பிளவுவாத சக்திகளுக்கு, வெறுப்பு அரசியலை தூண்டி மக்களை இங்கே பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு, அரசியல் ஆதாயம் தேடுகிற சக்திகளுக்கு எதிராக நாங்கள் இருக்கிற பொழுது அந்த கூட்டணியில் சிக்கல் வருகிற வகையில், நெருடலை ஏற்படுத்துகிற வகையில் பேசுவதை நாங்கள் எங்கள் தலைவர் அழைச்சி அவருக்கு வார்னிங் பண்ணுறாரு. என்ன வேணுமாலும் கருத்து இருக்கலாம். ஐ வில் ஸ்டாப் இந்த இடத்துல. நீங்கள் பேசின 3-4 விஷயத்துல 1 by 1 போவோம். நீங்கள் பலம் இல்லை, நாங்கள் இன்னைக்கு நிபந்தனை செய்கிற இடத்தில் நாங்கள் இல்லை, கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. இதுவே விசிக தன் பலத்தை உணரல. அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஒரு பெரிய யானை ஒரு சிறிய சங்கிலியில் கட்டப்படும் போது அது ஒரு சங்கிலி பலம் வாய்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா ஐ ஃபினிஷ். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இதை நம்ம ஆதவ அர்ஜுன் சொன்னதிலே எடுப்போம். இன்னைக்கு அவர் தரவுகளோட என்ன சொல்றேன்னா, 1,40,00,000 ஓட்டர்ஸ், தலித் ஓட்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அவங்க பெரும்பான்மை தலித் சமூகம் இன்னைக்கு யாருடைய ஓட்டர்ஸா இருக்கிறாங்க? விசிக ஓட்டர்ஸ். விசிகே இங்கே தவிர்க்க முடியாத சக்தியா இருக்குதுங்க. அவருடைய பல நேர்காணல்ல எனக்கே தெரியும். டேட்டா 1,40,00,000 மொத்தமே 6 கோடி ஓட்டர்ஸ் தான் இங்க. அதுல இது ஒரு முக்கியமான நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ ஒன்று, நிச்சயமாக உங்களால் பார்கெனிங் பவரில், அதாவது திரும்ப இல்லை என்றால் எந்த கூட்டணியும் வெற்றி பெற முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்கிறார். அது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன காரணத்துக்காக நீங்க அப்படி உங்களை நீங்களே ரொம்ப, அது திருமாவுடைய நேச்சர் அப்படிதாங்க இருக்கு. பல நேரங்களில் தன்னுடைய பலம் தெரிந்து ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அமைதியா அப்படி போற, மேபி அந்த குணமே இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். இல்லை நீங்க உங்களுக்கும் அது தெரியும் நீங்க ஏன் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க இன்னைக்கு டிமாண்ட் பண்ணலாம். நம்பர் 2, ஆதவ அர்ஜுன் சொன்னதே, இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை 2% தான் அவங்களோட. அதனால மதவாதம் இங்கே செல்லுபடியாகாது என்று பல முறை தீர்மானம் சொல்லியாச்சு. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம், இந்த 1,40,00,000 ஓட்டர்ஸ் உள்ள ஒரு தலித் ஓட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ற விசிகேவுக்கு அதிகாரத்தில் பங்குன்னா ஐயோ கூட்டணி உடைஞ்சு போயிடும் அப்படின்னு, அதுவே ஒரு சனாதனம் அப்படின்றது அவருடைய வாதம். 3வது தனிமனித தாக்குதல். அப்புறம் எந்த இடத்துல தனிமனித தாக்குதல் சொல்லல. இந்த அரசு அனைவருக்குமானது. இந்த அரசுல பிறப்பாலே ஒருத்தர் முதல்வருக்கு பையனா பிறந்துட்டாரு,
அப்படின்றதுனாலே ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாது 26 அப்படின்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு உகந்த முழக்கம் தானே, உகந்த ஆர்குமெண்ட் தானே. உங்கள் கேள்வியில் எடுத்த உடனே ஏதோ ஒரு அழுத்தத்தினால் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்ததா நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து சாணக்கியத்தனமாக 6 மாத காலம் வந்து சஸ்பெண்ட் பண்ணதா சொல்கிறீங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஆதாரமற்ற அல்லது ஒரு எல்லாரும் பொத்தாம் பொதுவில் வந்து அள்ளி வீசுகிற அது போன்ற ஒரு குற்றச்சாட்டாக வந்து நீங்களும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன, அழுத்தம் என்பது கிடையவே கிடையாது. இதில் என்னத்துக்காக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா, ரொம்ப தெளிவான நிலைப்பாடை வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்கு. என்ன நிலைப்பாடு? முதல்ல எங்களுடைய கட்சியின் நலன், எங்களுடைய தோழர்களுடைய நலன், கட்சியினுடைய கட்டுப்பாடு, அமைப்பு, விதிமுறைகள், அது மட்டுமல்ல கட்சியின் மீதான நம்பகத்தன்மை, கட்சி தலைவர் மீதான நன்மதிப்பு, நம்பகத்தன்மை, இது எல்லாமே முதன்மை காரணம் நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது. என்ன வந்து நீங்கள் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கட்சியினுடைய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். என்ன கட்டுப்பாடு? எங்கள் தலைவர் வந்து கூட்டணியில் சிக்கல் வராத அளவிற்கு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான். நாங்கள் கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்கிறோம். இந்த கூட்டணி உருவாக்கியதில் வந்து முக்கியமானவர்கள் நாங்கள். இந்த கூட்டணி வந்து சனாதன சக்திகளுக்கு எதிரானது. இந்த மண்ணில் பிஜேபி போன்ற மதவாத சக்திகள் இங்கே கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணி கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அக்கறையோடு நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது அவர் கூட்டணியுடைய தலைமையே வந்து கொச்சைப்படுத்தி பேசுவதும், அவதூறு பரப்புவதும், அல்லது வந்து தனி மனித தாக்குதல் செய்வதும். உங்களுடைய கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக ஆதவ அர்ஜுன் என்ன பேசினார்? அதுதான் நான் சொல்றேன். கூட்டணியை சிதைக்கிற மாதிரி செயல்படுவதே முதல்ல அப்ப அது கூட்டணி உங்களோட விசிகேயின் நலனுக்கு எதிராக, விசிகேயின் கருத்துக்களுக்கு எதிராக அவர் பேசல. இல்ல, உங்களுடைய கன்சர்ன் கூட்டணி மட்டும்தான். இல்ல இல்ல ஒரு விஷயம், கூட்டணியும் காப்பாற்றணும்ல. இன்னைக்கு எது முதன்மையான தேவைங்கிறது இருக்குல்ல. இப்போ முதன்மையான தேவை இந்த மண்ணை பாதுகாக்கணும். சரண்டர் இல்ல, டோட்டல் சரண்டர் கிடையாது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடு என்ன, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எது முதன்மையானது, எது அடுத்ததானது, எது நட்பு முரண், எது பகை முரண் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படி இது இப்போ நட்பு முரண் என்று சொல்லுகிற பொழுது அதை இந்த அளவிற்கு தான் நம்ம வந்து அந்த நட்பு முரணை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது, நாம் ஏதோ ஒரு பிஜேபிக்காரர்களைப் போல அல்லது ஒரு எதிர்கட்சியைப் போல, ஒரு அதிமுக போன்றவர்களைப் போல இந்த கூட்டணி சிதைய வேண்டும், இந்த கூட்டணி நொறுங்க வேண்டும், இந்த மண்ணில் இந்த வெற்றிகரமான கூட்டணி இயங்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக முயற்சி செய்பவர்களுக்கு துணை போகிற வகையில் செயல்படக்கூடாது. அப்படி துணை போகிற வகையில் செயல்படுவது என்பது மக்கள் நலனுக்கு எதிரானது. கட்சி நலனை கூட விடுங்க, மக்கள் நலனுக்கு எதிரானது. அண்மை காலமாக இந்த பாயிண்ட்டை மட்டுமே பேசுவோமே. அண்மை காலமாக திமுக மனம் கோணிடக்கூடாது, அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டை மட்டுமே திரும்ப எடுக்கிறாருன்னு நான் சொல்றேன். இல்ல, கூட்டணி என்ற போர்வையில் அவங்க அவங்க தப்பா நினைச்சக்கூடாது அப்படின்ற இது நான் வந்து இதற்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. மது ஒழிப்பு மாநாட்டில் அந்த மாநாட்டுக்கு குறித்த ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் எப்போதுமே திருமாவுடைய ப்ரெஸ் மீட் எப்படி நடக்குன்னா, பெரும்பாலான தலைவர்கள் ஃபஸ்ட்டு அவர் சொல்ல வேண்டியதை ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ப்ராப்பராக எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லி முடிச்சிட பிறகு தான் செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அப்படி சொல்லி கொண்டு வரும்போதே அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவும் இதில் பங்கு பெறலாம் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது இல்லைங்க, அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறேன்னு சொன்னாங்களே, இங்கே வந்து ஏன் நீங்கள் வந்து அதை மூடுறேன்னு சொன்னாங்களே, ஏன் மூடலை, திஸ் இஸ் ஓப்பன் டிக்ளரேஷன் அப்படின்றாரு. இது முடிந்து இது சலசலப்பை ஏற்படுத்து. அடுத்த நாள் முதல்வர் வர்றாரு. முதல்வர் வந்த பிறகு டிஎம்கேலேருந்து பங்கு பெறாங்க. உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு அது அவர் அறிவித்த துணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து தான். அதுக்கப்புறம் இது எப்படியா மாறுதுன்னா, தேசிய ஆல்கஹால் பாலிசி மது கொள்கையை வந்து உருவாக்கணும் அப்படின்றாங்க. அப்போ முதல்வரை பார்த்த பிறகு அது டைல்யூட் ஆயிடுது. இல்லை, இதை நான் வந்து முற்றிலும் மறுக்கிறேன். என்ன நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, நாங்கள் ஒருபோதும் திமுகவுடைய மனம் கோணக்கூடாது என்றோ, அவர்கள் வருத்தப்படக்கூடாது என்றோ, நாங்கள் முழுமையாக வந்து சரணடைந்திருக்கிறோம் என்று சொல்வது என்பது எங்களுடைய கொள்கை எதிரிகள், எங்களுடைய கொள்கை பகைவர்கள், எங்களுடைய அமைப்பு பகைவர்கள் முன்வைக்கிற தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தான் நீங்களும் கேட்குறீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து திமுக மனம் கோணக்கூடாது என்று நினைத்திருந்தால் இந்த மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு என்கிற அறிவிப்பையே செய்திருக்க மாட்டோம். அவ்வளவு கவனமாக இருந்தார்.
அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலுக்கு 3 கட்ட போராட்டங்களை எடுத்திருக்க மாட்டோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்க மாட்டோம், முதல்வரை சந்தித்து அழுத்தத்திற்கு மேல் அழுத்தம் கொடுத்து கொண்டு இன்னைய வரையும் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அதை செஞ்சிருக்க மாட்டோம். அதே போல கூட்டணி உடைந்து விடக்கூடாது. அதே போல நான் தான் சொல்றேன், எது முதன்மைன்னு இருக்குல்ல. அதே சமயத்தில் இன்னைக்கு ஸ்ரீமதி இஷ்யூவில் யார் போராடியது? மக்களை திரட்டிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த இடத்திற்கே சென்று அந்த ஸ்ரீமதி என்கிற அந்த குழந்தைக்கான நீதியை கேட்டவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். மேல்பாதிக்கு யார் போராடியது? கொடியேற்ற விட மாட்டேங்கிறார்கள், அங்கே வந்து எங்களை கூட்டம் போட விட மாட்டேங்கிறாங்க. இதே தமிழ்நாடு அரசு தான் வந்து கொடியேற்ற விட மாட்டேங்குது, கூட்டம் போட விட மாட்டேங்குது. அந்த தமிழ்நாடு அரசுக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அந்த ஆட்சியை நாங்கள் எதிர்க்காமல் இருக்கிறோமா? மதுரையில் எத்தனை கட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தேன்கனிக்கோட்டையில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நாங்குநேரில் சின்னத்துறை அவனை வந்து வெட்டி மோசமான நிலைக்கு உள்ளாக்குற பொழுது அந்த இடத்திற்கே சென்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம், சின்னத்துறைக்கு நீதி கேட்டோம். இப்படி நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இன்றைக்கு அதிகமான போராட்டங்களை மாநில அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுக்கு எதிராக நடத்தி இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாஜக இல்லை, அதிமுக இல்லை. இந்த எதிர்கட்சிகளை விடவும் அதிகமான போராட்டங்களை திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் நடத்திருக்கிறோம். எப்படி நீங்க வந்து அதை நாங்கள் வந்து வளைஞ்சு போறோம் நெளிஞ்சு போறோம்னு சொல்ல முடியும்? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஏன் பாதுகாக்கணும்? அது என்ன எங்களுக்கான ஒரு சீட்டு கிடைக்கும் அல்லது பதவி கிடைக்கும் என்பதற்காக இல்லை. எங்களுக்கு பதவி வேணும்னா பிஜேபிக்காரன் கூப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறான், எங்களுக்கு வந்து எத்தனையோ ஆசைகளை காட்டிக்கிட்டு தானே இருக்கிறான். நாங்கள் போய் பதவி வாங்கிக்கலாமே. இன்னைக்கு வந்து யார் தப்பிச்சா? இந்தியாவில் இருக்கிற எந்த தலித் இயக்கங்கள், எந்த கட்சிகள், எந்த தலைவர்கள் இன்னைக்கு பிஜேபியினுடைய பதவி ஆசை காட்டுவதற்கு, அவர்களுடைய பண ஆசை காட்டுவதற்கு, அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு மடங்காத, இணங்காத, விட்டு வந்து சமரசம் செய்து கொள்ளாத இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஒரே தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவன் அவர்கள். வேற யாராவது சொல்ல முடியுமா? நீங்க உங்களோட ஆர்குமெண்ட் பிஜேபி இங்க வந்து கால் ஊன்றக்கூடாது, அதற்கு திமுகவுடன் கூட்டணி அமைத்தாக வேண்டும், அதான ஆர்குமெண்ட். திமுகவுடன் மட்டுமல்ல, திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து சிபிஐ, சிபிஎம் போன்ற, சிபிஎம்எல் போன்ற அமைப்புகளோடு கட்சி பிரதான திமுக, காங்கிரஸ் இருக்குது. பாஜக தமிழகத்தை சொல்றேன், பாஜகவுடன் உறவு தான் வச்சிருக்காங்க. இல்ல எப்படி சொல்றீங்க உறவு வச்சுக்கிறாங்கன்னு? நாணய வெளியீட்டு விழா உங்களுக்கு தெரியும், அது அரசு விழா. அது அரசு விழா. நீங்க பாத்தீங்கன்னா அரசுடைய விழா அது வந்து மத்திய அரசும் மாநில அரசும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நடத்திய விழா. அந்த மத்திய அரசு வந்து ஆன் தேர் ஒன் கருணாநிதிக்கு இந்த நாணய வெளியிடணும் அவங்க எடுத்த விழாவா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவங்க எடுத்த விழாவா? அது அதாவது நீங்க கவர்னர் இருக்காரு, இப்போ கவர்னருடைய வந்து அழைப்புக்கு கூட வந்து முதலமைச்சர் போனார். அதுக்காக வந்து நாம் உடனடியாக மத்திய அரசோட அதாவது பிஜேபியோட சரணடைஞ்சிருன்னு சொல்ல முடியுமா? ஒரு சென்ட்ரல் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம நீங்கள் எப்படி புறக்க முடியும்? அதை அழைப்பதை கூட எப்படி புறக்கணிக்க முடியும்? அப்போ அது வந்து அரசு விழாது. மாநில அரசு நடத்தி மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியை கூப்பிட்றாங்க. அதே போல் விளையாட்டு நடத்துகிறாங்க. மாநில அரசு இல்லை சொல்லிடுறேன், உங்கள் விளையாட்டு நடத்துனாங்க. நேரு ஸ்டேடியத்தில் விளையாட்டு நடந்தது, கேலோ இந்தியா நடந்தது. அதுக்கு வந்து ஒன்றிய மோடி வந்தார், பிரதமர் வந்தார். பிரதமருங்கிற கெப்பாசிட்டியில் தான் வராரு ஒழிய பிஜேபி காரங்களும் திமுக காரங்களும் நிற்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த மத்திய அரசின் திட்டத்தை எதிர்த்து இங்கே வந்து திமுக சோசியலாஜிக்கல் திட்டங்களை, அது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இப்போ அண்மையில் இப்போ வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட அதுதான் வந்து விஸ்வகர்மாவுடைய இன்னொரு வெர்ஷன் தானே. அங்கே வந்து நமஸ்தே அப்படின்ற பேர்ல அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க, இங்க வந்து வேற பேர்ல அறிமுகப்படுத்துறாங்க. இல்லை நீங்கள் எந்த திட்டத்தை, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அல்லது வந்து சமூக நீதிக்கு எதிரான அல்லது சமூகத்தை பிளவுபடுத்துகிற எந்த திட்டத்தை மாநில அரசு எதிர்க்கலன்னு சொல்லுங்க. அப்போ நீங்களே சுட்டி காட்டின புதிய கல்விக் கொள்கை ஏற்க மறுக்கிறதுனால தான் அவர் நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. நமக்கு கஜேந்திர பாபு சொல்றாங்க எங்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட். இல்ல இப்போ புதிய கல்விக் கொள்கை இன்னும் ஏத்துக்கலையே தமிழ்நாடு அரசு. வேற பேர்ல வருது. எப்படி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பேர்ல தொழில் நீ வந்து இவ்வளவு நேரம் என்கிட்ட வேலை செஞ்சிருந்த, இனிமே அதே தொழில் நீ தனியா நடத்து. இல்ல அதுதான் அதை வந்து நாம யாரும் ஏற்கல.
அப்படி திமுக ஏற்றால் அதை நாங்கள் எதிர்ப்போம், அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. நான் திமுக குரலாக பேச முடியாது, ஆனால் எதிர்க்கிற விஷயங்களை சொல்றேன். குரல் வந்து திமுக குரலா மாறிடுச்சே அப்படின்றது தான் சார். ஒருபோதும் மாறாது. எந்த இடத்திலும் நீங்கள் உதாரணம் சொல்ல முடியாது. நாங்கள் மக்களுக்கான தேவைகளுக்காக பேசுவோமே தவிர, இங்கே சமூக நீதிக்கான குரலாக பேசுவோமே தவிர, திமுக ஆதரிக்கிறது என்பதுங்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் என்றைக்கும் ஆதரிக்க மாட்டோம். நீங்க ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பேச்சு கூட வந்தது முன்னாடியே. திமுக வந்து பிஜேபி கூட கொஞ்சம் இணக்கமாக போகிற சூழல் இருக்கோ அப்படின்னு வந்து ஒரு பேச்சு வரும் பொழுது, எங்கள் தலைவருடைய மணிவிழாவில் அந்த எங்கள் தலைவருக்கு மணிவிழா வந்து இங்கே சென்னையில் நடந்துச்சு, கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அப்போ முதலமைச்சர் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டார். அப்போவே ஒரு தன்னை வாழ்த்த வந்த முதலமைச்சராக இருந்த போதிலும் கூட அன்றைக்கே சுட்டி காட்டினார். என்ன சுட்டி காட்டினார்னா, எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, எந்த ஒரு சிறிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அது சமரசத்திற்கு வழிவகுக்கும் என்பதை சுட்டி காட்டினார். அதற்கு முதலமைச்சர் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, நானும் சகோதரர் திருமாவளவனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், அவருடைய அனைத்து விதமான வழிகாட்டுதல் நான் ஏற்கிறேன், ஒருபோதும் அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக, இந்த சமூக நீதிக்கு எதிராக ஒருபோதும் இந்த கலைஞருடைய மகன் நடந்து கொள்ள மாட்டார் என்று அவரே சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது நாங்க எங்க தவறு மற்ற ஸ்டேட்டை பாருங்க தோழர். இப்போ வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் மம்தா பானர்ஜி, நரேந்திர மோடி அவங்க அங்கே வரும்போது என்ன நடக்குது, அதே மாதிரி கேரளாவில் என்ன நடக்குது, இப்போ ஆந்திராவில் என்ன நடக்குது, இதை நீங்க பார்த்தாலே நம்ம ஸ்டேட்ல என்ன நடக்குது? இல்ல, அதுக்காக வந்து எல்லாரையும் மாதிரி நம்மளும் அடிச்சுக்கிட்டு நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்ம உறுதியாக இருக்கிறோம் இல்லையா? அவங்க எல்லாம் நம்முடைய இல்லைன்னு அர்த்தமா? அவங்க ஸ்டேட்டை பத்தி கவலைப்படல? இல்ல, நாம பாக்குறத நம்ம சொல்றோம். நம்ம இங்க உறுதியா இருக்கிறோம், ஆகவே வந்து அதை பத்தி கவலைப்படல. நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். சாணக்கியத்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. அது நிச்சயமா வந்து 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவதே ஒரு தைரியமான ஒரு வந்து சுயமாக முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அப்படி ஒரு முடிவெடுத்த பிறகு ஆதவ அர்ஜுனாவுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் கவனிச்சுட்டு வர்றீங்க. அதை பற்றி கவலைப்படாமல் தான் எங்கள் தலைவர் முடிவெடுத்தாரே தவிர இதில் எந்த சாணக்கியத்தனமும் இல்லையே. சாணக்கியத்தனம் சொல்வதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது, உதாரணமும் கிடையாது. எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நீங்க அவர் மேல அடுக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த கூட்டணியே உடைச்சிடாருன்னா மொத்தமா அடிப்படை உறுப்பினர் நான் சொல்றேன். கூட்டணிங்கிறது இருக்கட்டும், அடிப்படை உறுப்பினர் நீக்கலாம். அது ஜனநாயகம் இல்லை, அது ஜனநாயகம் இல்லை. முதல்ல வந்து நீங்கள் ஆடி ஆட்டம் பாட்டம்னு லீகல் மேக்ஸிமம் இருக்குது. வந்து கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே வந்து மெயின்னு ஒரு நாம்ஸ் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது எடுத்தவுடனே ஒருத்தர் வந்து நீக்கிறதுங்கிறது ஜனநாயக விரோதம். அது அந்த விரோதத்தை நாங்கள் செய்யலை. இப்போவும் கூட அவர் சஸ்பெண்ட் வந்து நேரடியாக செய்யலை. இவருக்கு பலமுறை அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. நீங்கள் இன்னும் திருப்பி நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். இது எங்கள் கட்சிக்கு விரோதமாக அவருடைய செயல்பாடு இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். கூட்டணிங்கிறது அடுத்து, ரைட்டுங்களா? கூட்டணி முக்கியம், கட்சி நலனும் முக்கியம். இப்போ நாங்கள் எதிர்த்தா ஒரே ஒரு விஷயத்தோட, எங்கள் தலைவர் எங்கள் கட்சி ஒன்றை ஆதரித்தால் நேரடியாக ஆதரிக்கும், எதிர்த்தால் நேரடியாக எதிர்க்கும். உள்ளடி வேலையை நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்றை வந்து ஆதரிச்சுக்கிட்டு அதுக்கு உள்ளடி வேலை ஒன்று பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தர் பேச வச்சு அதை சாதிச்சுக்கலாங்கிறது இல்லை. அதுதான் கிரெடிபிலிட்டி எங்கள் தலைவருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக அணுகுவது, நேர்மையான நிலைப்பாட்டை எடுப்பது, அதில் உறுதியாக இருப்பது என்பதுதான் கிரெடிபிலிட்டி. அதே சமயத்தில் ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னாங்க, ஆதவ அர்ஜுனா பேசுகிற பொழுது இப்படியே தொடர்ச்சியாக அவர் பேசி இருக்கும்போது என்ன சொன்னாங்க, இவர் திருமா வந்து ஆதவ அர்ஜுனாவை தூண்டி விட்டு பேச வைக்கிறாரு, சீட்டு பேரத்தை ஏற்ற பார்க்குறாரு, இவர் கூட்டணி மாற பார்க்குறாரு, அதனால தான் ஆதவ அர்ஜுனாவை தூண்டி விட்டு பேச வைக்கிறாருன்னு சொன்னாங்க இல்லையா? அது கிரெடிபிலிட்டிக்கு பிரச்சனையா இல்லையா? அப்ப அது வந்து எங்க கட்சிக்கு பிரச்சனையா இல்லையா? அப்ப எங்க கட்சி நலன் சார்ந்துதான் முதல்ல அவர் நடவடிக்கை. அப்ப ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்பு கொடுத்த நான் சொல்ற பேட்டிகள் அனைத்தும் திருமாவளவன் பேட்டிகளை தொடர்ந்து திருமாவளவன் கண்டிக்கலையா? அவரை கண்டிச்சாரு. ஏங்க அவர் கூப்பிட்டு மீறி அவர் பேசுறாரு. அதாவது ஊடகத்திலேயே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதான் நான் சொல்றேன். ஊடகத்திலேயே அவர் உதயநிதி ஸ்டாலினை வந்து அட்டாக் பண்ணி பேசும்போதும், அது மாதிரி விமான சாகச பிரச்சனையில் வந்து அவர் நேரடியாக ஒரு எதிர்கட்சியை போல வந்து குற்றச்சாட்டு வைத்த போதும், கூட்டணி கட்சி வந்து தேர்தலுக்கு மட்டும் தானே எங்கள் தலைவர் தான் கண்டிச்சாரு. அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குல்ல.
அதாவது வச்ச போது கூப்பிட்டு இது போல் வந்து உங்களுடைய இப்போ கருத்து நீங்கள் பேசியிருக்கீங்க, என்ன இதுக்கு காரணம்னு கேட்கும்போது என் மனசில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்திட்டேன், எனக்கு தோணுனதை பேசிட்டேன், நான் இனிமேல் பேச மாட்டேன், பேசுனது தவறு தான் என்று எங்கள் தலைவர்கிட்ட ஒத்துக்கிட்டாரு. இதை நான் சொல்லலை, எங்கள் தலைவரே ஊடகத்துக்கு சொன்னார். அப்படி முன்பு கூப்பிட்டு வான் பண்ணி எச்சரித்து அவருக்கு அறிவுறுத்தலும் கொடுக்கப்படும். ஏன் இந்த டிசம்பர் 6 நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கூட நீங்கள் கலந்து கொள்வதில் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க, அந்த புத்தகத்தில் முக்கிய பங்காற்றிருக்கீங்க உருவாகிறதுக்கு, நீங்கள் கலந்துக்க வேணான்னு சொல்ல, ஆனால் பேசுகிற பொழுது கவனமாக பேசுங்கள் என்று அறிவுறுத்தலும் வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். ஆனால் அங்கே போய் முற்றிலும் விரோதமாக நடந்துக்கிறாரு. எங்கள் தலைவருடைய பேச்சை மீறி வழிகாட்டுதல் மீறி கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி பேசுகிற பொழுது அடுத்த கட்டம் நாங்கள் வந்து நடவடிக்கை, அதாவது வந்து சஸ்பென்ஷன், இடைநீக்கம்ங்கிற சூழலுக்கு தள்ளப்படுறோம். இதில் சாணக்கியத்தனமும் இல்லை, சூழ்ச்சியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இது மிகவும் சரியான நேர்மையான ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை. ஐ திங்க் நவம்பர் 8ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு முரண்பட்ட கொள்கையில் முரண்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு புத்தக வெளியீடு நடக்கிறதுனால கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அபத்தம் அப்படின்னு திரும்ப ஒரு அறிக்கை கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்பு கொடுக்குறாரு. அதற்கு அடுத்தது என்னைக்கு விழா நடக்குதோ அன்னைக்கு மார்னிங் இன்னொரு அறிக்கையை கொடுக்குறாரு. இதுக்குமே முரணான இருக்கு. எப்படின்னா இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுனால கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஒரு ஆர்குமெண்ட், எதற்காக அதை தவிர்த்தாரு? அப்படி என்ன போயிருமா அது? இதுக்கு 2 விஷயத்தை நான் சொல்லுறேன். ஃபர்ஸ்டே நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாருங்க. அது பொதுவாக அதிமுகவுக்கான அழைப்பு இல்லை, அது அதிமுகவும் வரலாம், அதுதான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன். ரைட்டு, அதை வந்து அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அது என்ன இன்டர்பிரேஷன் நான் சொல்லிடணும்ல. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, இதற்கு வந்து நீங்கள் அதிமுகவுக்கும் அழைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் பத்திரிகையாளர்களை சொல்லலை, அவங்க கேட்கல. அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அவர் பேசி முடிக்கும் போது இறுதியாக அவரே தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இல்லை, பத்திரிகையாளர் கேள்விக்கு தான் பதில் சொல்றாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த மது ஒழிப்பில் உடன்பாடு கொண்ட, போதைப் பொருள் ஒழிப்பில் உடன்பாடு கொண்ட யார் வேண்டுமானும் வரலாம், அதிமுக கூட வரலான்னு சொல்றாரு. ஆமா தோழர், இல்ல 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 இல்ல, நீங்க நல்லா அதுக்கப்புறம் அதிமுகவும் பங்கு பெறலாம் அப்படின்ட்டு அதுக்கு இது நீங்க சொல்றதை இந்த போதை ஒழிப்பில் உடன்பாடு கொண்ட இல்ல. நான் உங்களை நான் ஒரு எதிர் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு என்ன நோக்கம் சொல்லி சொன்னாரு? இல்ல, அதுக்கு அடுத்தது சொல்றேன். அது அப்பதான் உங்களுக்கு தெரியும். அது இப்போ சாதி மத பிரிவினவாதத்தை ஏற்படுத்தாத, அதாவது பாமக பிஜேபி தவிர எல்லாரும் வரலாம். ஆமா ஆமா, அப்படிதான் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டட், ஒரு சமூக நலத்தின் டிக்ளரேஷன் தான் சொல்றாரு. இல்ல, ஓப்பன் டிக்ளரேஷன், நாட் ஓன்லி ஓப்பன் டிக்ளரேஷன், இட் ஓப்பன் ஹார்ட்டட் இன்விடேஷன். அவங்க திமுக குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்க மாட்டேங்கிறாங்களே, நானும் அதை தான் கேட்கிறேன். அப்ப நீங்க அவங்கள தானே கேட்கணும். அதுக்கு நான் இல்ல செய்தியாளர் கேட்கிறேன். அப்ப திமுகவை தானே கேட்கணும் நீங்க. ஆமா, இட் இஸ் a ஓப்பன் டிக்ளரேஷன். அதுதான் அப்படிதான் சொல்றாரு. ஆமாம், இப்போவும் நாங்கள் மாற்றுக்கிறது சொல்லலையே, எப்போவும் நாங்கள் மாற்றுக்கிறது சொல்லலையே. இருங்க, நான் அதை விளக்கம் சொல்லிடுறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் அரசியல் பார்க்க வேண்டியில்ல, இதில் தேர்தல் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியில்ல, இது மக்கள் நலன்தான் முக்கியம். போதையால், போதை வஸ்துக்களால், மதுவால், டாஸ்மாக்கால் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் எந்த வேறுபாடு இல்லாமல், அரசியல் வேறுபாடு இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், இந்த போதை ஒழிப்பில், மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கிற எல்லாரும் கலந்துக்கலான்னு சொல்கிறார். விஜய்க்கு கூட அழைப்பு சொன்னார், வாங்க நீங்கள் கூட கலந்துக்கலான்னாரு. அதிமுக கலந்துக்கலான்னு சொன்னார். இது எப்படி மாற்றப்பட்டது? இதான் என்னுடைய கேள்வி. மாற்றப்படவே இல்லையா? மாற்றப்பட்டது. இதே பத்திரிகையாளர்கள் எப்படி பேசினாங்க? ஏன் நான் உதாரணத்துக்கு ஓப்பனாகவே ஒருத்தர் பேர் சொல்கிறேன். மணி என்ன சொன்னார்? பத்திரிகையாளர் மணி என்ன சொன்னார்? திருமாவளவன் ஏன் அப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு? அவர் வந்து கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாரு, திமுக கூட்டணி விட்டு வெளியேற போகிறாரு, அவர் வந்து இப்போவே அதிமுகவுக்கு கூப்பிட்றான்னு சொன்னால் அது நிச்சயமாக கூட்டணி மாற போகிறதுனுடைய ஒரு கணக்கு தான் இது என்று சொல்லவில்லையா? அவர் மட்டுமல்லனா, நாடறிந்த ஒரு பத்திரிகையாளர்ங்கிறதுனால சொல்கிறேன். அவர் மட்டும் சொல்ல, இன்னொன்னு கேட்டார், ஏடிஎம்கே பிஜேபி வரவேணா, பாமக வரவேணா, ஏடிஎம்கே நீங்க வாங்க, விஜய் நீங்க வாங்கன்றதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? இல்ல, உடன்பாடு கொண்ட அனைவரும் வரலாம். அது ரொம்ப முக்கியமா வச்சுங்க. உடன்பாடு கொண்ட அனைவரும் வரலாம். மதவாத சக்திகள், ஜாதியவாதி சக்திகளை தவிர அனைவரும். நம்ம பழைய விஷயத்துல இல்ல இல்ல இல்ல, இதுக்கு இதுல இருந்து ஒரு பதில் இல்ல, இங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த அதுதான் இதுல இருந்து பதில் இருக்கு. ஆனா எப்படி அது
மாற்றப்பட்டு தூற்றப்பட்டு ஒரு பொதுநல நோக்கான அழைப்பை கூட ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட டைலூட் பண்ணிட்டாருங்களா? ஊடகம் டைலூட் பண்ணிருச்சு. மணியை ஒரு உதாரணத்துக்கு பேர் சொல்ல, ஊடகம் டைலூட் பண்ணிருச்சா? கேளுங்க நான் கேட்கிறேன் தோழர், நீங்க சொல்ல வர்றது புரியுது. ஊடகம் இந்த மொத்த இஷ்யூவை டைலூட் பண்ணிருச்சா? இல்லைங்க, இதுக்கு ஒரு ஒரு எதை சொல்றதுன்னா ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க இல்லையா? சிஎம் அடுத்த நாள் வந்தவொடனே திரும்ப போய் பார்க்குறாரு, திரும்ப ஒரு சொல்லியிருக்காரு சிஎம். இல்லை சிஎம்ஐ போய் பார்த்தது வேற விஷயத்துக்கு. அதாவது என்னன்னா இந்த மது ஒழிப்பு குறித்தான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, வேற சில கோரிக்கை கேளுங்க வேற சில கோரிக்கைகளும் கொடுத்தாரு. இந்த கேள்வி கேட்டீங்க, நல்ல காலம் நீங்கள் நினைவுபடுத்துனது. அப்போ வெளியில் வந்துட்டு அவர் போய் சிஎம்ஐ பார்த்து இப்படி போராட்டம் நடத்துகிறோம் நீங்கள் வாங்கினாலும் கூப்பிடல, போனதே வேறு விஷயத்துக்கு இந்த மனு கொடுக்குறது தான் போகிறாங்க. இன்னும் பல எப்போதான் அப்படி தான் நடக்கும். இன்னைக்கு கூட புயலுக்கு நிவாரண நிதி கொடுக்க மாதிரி தான் போவாங்க. இல்லை நீங்கள் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? ஒன்று, அப்போ அவர் வெளியில் ஒருபோதும் மாநில அரசுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு பேசலை. மாநில அரசுக்கும் நாங்கள் தீர்மானத்தை எடுத்து பாருங்கள், மாநில அரசு ஒன்றிய அரசு இரண்டுக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டுக்கையும் வலியுறுத்தி தான் நாங்கள் தீர்மானமே போடுறோம். அந்த மாநாட்டில் திமுக கலந்துக்கிட்டாலும் எல்லாரும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கிற எல்லாரும் வரலான்னா திமுக வரலான்னு தான் அர்த்தம். அரசு என்பது எப்படி தொழில் அதே அந்த அரசு தான், அந்த அரசுடைய அந்த அரசின் அந்த அரசு பிளஸ் அந்த கட்சியில் முக்கியமான பெரும் தலைவர்கள் மது ஆலைகள் நடத்துறாங்க. அப்ப யாரை உங்களை ஏமாத்துறாங்களா? மக்கள் திமுக உங்களை ஏமாத்துது, நீங்க மக்களை ஏமாத்துறீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறோம், அம்பலப்படுத்துகிறோம். அது திமுகவா இருந்தாலும் சரி அல்லது ஆலை யார் நடத்தினாலும் சரி, இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் கிளம்பல வேண்டும். அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம கலந்துறாங்களா? அது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும், சரிங்களா? ரெண்டாவது, மக்களை கிளர்ந்தல செய்ய வேண்டும், மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டும், என்ன நடக்குது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அவர்களை எழுச்சிவதற்கு தான் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோமே தவிர நாங்கள் யாருக்காகவும் பயந்து கொண்டு எங்கள் நிலைப்பாட்டை என்றைக்கும் மாற்றவில்லை. ஒன்று, இதை எதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசம்பர் 6 நிகழ்ச்சியில் எங்கள் தலைவர் அறிவித்த மாதிரி நீங்கள் இப்போ சொன்னது போல் கலந்துக்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் வெளியிடுறாரு அல்லது பெற்றுக்கொள்கிறாரு என்பதிலையும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு தெரியும் என்னென்னா, இது ஓராண்டுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட எங்கள் தலைவர் பெற்றுக்கொள்வதாக இருந்த ஒரு நிகழ்வு. இது ஏப்ரல் 14 வெளியிடப்படுவதாக இருந்த நிகழ்வு. என்னுடைய கணக்கு அப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இதை நடத்துறது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் முதல்வர் இதை அனுமதி தான் பங்கு பெற போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அனுமானத்துக்கு எந்த பதில் இல்லை. இல்லை இப்பதான் தெரியுது. இல்லை உங்க அனுமானத்துக்கு எந்த பதில் இல்லை. ஏப்ரல் 14 நடந்திருந்தா அவர் வந்திருப்பார் தானே. ஏப்ரல் 14 நடக்கல, அப்போ இது எலெக்ஷன் வந்துருச்சுல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சுல, அதை எப்படி நீங்கள் இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? முடியாத. அப்போ அந்த நிகழ்வு தள்ளி போகும் பொழுது எங்கள் தலைவர் வெளியிடுவதாகவும் வேறு பெற்றுக்கொள்வதற்கு வேறு சிலர் வருவதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு விஜய் பெற்றுக்கொள்வார் என்றே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அப்போவும் எங்கள் தலைவர் மாற்றுக்கிறது சொல்ல காரணம் என்னென்னா, மாநாட்டுக்கு முன்பு விஜயோடைய நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருந்தது. அவர் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார். ஆனால் மாநாட்டில் அவருடைய பேச்சு என்பது முழுக்க முழுக்க ஒரு குழப்பமானதாகவும் கொள்கை தெளிவற்று. இல்லை, என்ன குழப்பமானது, என்ன கொள்கை தெளிவற்று? பாசிசம் குறித்து என்ன பேசினார் அவர்? எனக்கு பதில் சொல்லுங்க. செய்தால் அது பாசிசம், மாநிலத்தில் செஞ்சால் அது பாயாசமான்னு கேட்டார். இல்லை, மத்தியில் செய்தால் பாசிசம், அது நீங்க பண்ணா பாயாசமான்னு கேட்டாரு. இது கரெக்டான வார்த்தை இல்லை அவர் பேசினது. இல்லை, அவங்க செஞ்சா பாசிசம், நீங்க பண்றது பாயாசமா அப்படின்னு கேட்டார். இது எப்படி நான் ஒரு திமுக எப்படி பாசிச கட்சின்னு சொல்லுவீங்க? பாசிசத்தோட ஒரு கூறு தோழர். என்னுடைய கைதை பாசிச இதுதான் தோழர். இல்ல இல்ல இல்ல, எதிர்குறல்கள் இங்க இருந்தா எல்லாத்தையும் உள்ள போடு, கஸ்தூரி அரெஸ்ட் வரையும். அதை நாங்கள் எங்கள் தலைவர் உங்களுடைய கைதை கண்டித்து சொல்றேன் எங்க நிலைப்பாட்டை சொல்றேன். எங்களுடைய தலைவர் உங்கள் கைதை கண்டித்து முதல் அறிக்கையை கொடுத்தவர், அதை கண்டித்தவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்படி காவல்துறையுடைய நடவடிக்கை என்பது எதிர்குறலே இருக்காம இருக்கு. நிச்சயமா அதுல நான் மாறுபடல, அதுல நான் மாறுபடல. ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு பேசணும். நீங்க இப்ப மதத்தை வைத்துக்கொண்டு, பெரும்பான்மைவாதத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி இயங்குகிறது, அது பிஜேபி.
மத வெறுப்பை உமிழ்ந்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை, இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களை இவர்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும், இங்கே இந்துத்துவத்திற்கு இவர்கள் எல்லோரும் வந்து அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று சொல்வது மிக முக்கியமான பாசிசம். அந்த பாசிசத்தை திமுக என்கிற கட்சிக்கு பொருத்த முடியாது. சரிதானா? அப்போது அவர் வந்து பாசிசத்தில் அவருக்கு வந்து குழப்பம். இன்னொன்று, ஒரு கையில் பகவத்கீதை, இன்னொரு கையில் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து காட்டுறாரு. பகவத்கீதையும் கான்ஸ்டிடியூஷனும் நேர் எதிரானது, நேர் விரோதமானது. பகவத்கீதை என்பது சனாதனத்தை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்வது, சனாதனத்தை பரப்புவது. கான்ஸ்டிடியூஷன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று சொல்வது. இப்ப இதுல குழப்பம், கருத்தியல் குழப்பம். அது நான் சொல்லி கம்ப்ளீட் பண்றேன். அங்க பைபிளும் கொடுக்கப்பட்டது, குர்ஆனும் கொடுக்கப்பட்டது. அதை நீங்க விட்டுறீங்களே. நான் ஏன் நீங்க இது ரெண்டையும் இல்ல, பைபிளிலும் குர்ஆனிலும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு சொல்லப்படுதா? அது ஒரு செக்குலரிசம். அப்படி சொல்ல முடியாது. இல்லை, நீங்க அவ்வளவுதான். இல்ல, அது அப்படி எடுக்க முடியாது. நீங்க எப்படி பகவத்கீதை அப்படி நீ பைபிளை போல பார்க்க முடியாது. பகவத்கீதை நீ குர்ஆனை போல பார்க்க முடியாது. பகவத்கீதை முழுக்க முழுக்க பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை அதை வந்து உறுதிப்படுத்துகிற ஒரு ஆவணம். அந்த ஆவணத்தை எப்படி நீங்க வந்து சரி என்று கையில் எடுத்துக்கொண்டு பேச முடியும்? அது யாருடைய ஆவணம்? அது வந்து இங்க இந்துத்துவவாதிகளுடைய ஆவணம், இங்க இருக்கிற பார்ப்பனிய சக்திகளோட ஆவணம். யாருடைய நூலா அது கருதப்படுது? அதுதான் இந்துக்களின் நூலா தானே கருதப்படுது. இந்துக்களின்னா யார் இந்துக்கள்? இப்ப அடுத்த கேள்வி நான் போவேன். யார் இந்துக்கள்? சனாதனவாதிகள் தான் இந்துக்கள். எது? சனாதனவாதிகள் தான் இந்துக்கள். அப்படித்தான் இங்க இப்ப வந்து இருக்குதா? அப்படி அதுதான் உண்மை இல்லையே. ஆனா இதுதான் இந்துக்கள். மனுவாதிகள் இதே திமுக தான் 80% என்னுடைய வாக்காளர்கள் இந்துக்கள் தான் சொல்றாங்க. இந்துக்கள் இல்ல தோழர், நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. இந்து என்பது வேறு, இந்துத்துவம் என்பது வேறு, பார்ப்பனி என்பது வேறு. நீங்க அப்ப அது இந்துத்துவ நூலா? இந்துத்துவ நூல் தான் அது. அது இந்துத்துவ நூல், இந்துக்களுக்கான நூல் அல்ல. நல்லா நான் திருப்பி சொல்றேன். இந்து இல்ல நான் சொல்றேன், விஜய் வந்து இல்ல 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 இந்த விஷயம் முக்கியமானது. இத நான் இத மட்டும் சொல்லிறேன். அவர் வந்து திருமாவளவன் கிடையாது. அவர் வந்து அமைப்பாய் திரள்வோம் புக்கையே வந்து பலமுறை படிச்சாதான் அவருக்கே புரியும். இது ஃபேக்ட். இது ஃபேக்டா இல்லையா? இது ஃபேக்ட்னும் போது ஒரு காலேஜ்லயோ அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலு, அப்போ வந்து எல்லாருக்கும் ஈக்குவல். நீ வந்து ஒரு குரானை படி, நீ வந்து ஒரு பைபிள் வசனத்தை படி, நீ வந்து ஒரு பகவத்கீதை படி. இதுதான் தொடர். இது சின்ன வயசுல பாப்புலிஸ்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செக்குலரிசம்னா அவங்க மைண்ட்ல இதுதான். நீங்க வந்து திருமாவளவனை போல உங்களை மாதிரி ஆக்டிவிஸ்ட் போல நீங்க ஒரு அரசியல்வாதியை, அது அப்கமிங் அரசியல்வாதியை பார்க்க முடியாது. இது இப்படி எளிமையா இதை பார்த்து விட முடியாது. இதுல வந்து உள்நோக்கம் இருக்கிறது. நிச்சயமாக வந்து இதுல வந்து வேற கைகள் இருக்கிறது. இவர் அவரே இதுதான் தோழர் ரொம்ப பிரச்சனை. திமுக கூட்டணியை எதிர்த்தாலே அவன் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள இல்ல. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து வெறுமனே பகவத்கீதை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு, வெறுமனே அது புரியாம எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவது இது எவ்வளவு வந்து எப்படி குரானை எடுத்துட்டு வந்தாரோ அது வந்து இல்லை 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 இல்லை. அப்படி வந்து அவர் எடுத்துட்டு வந்தோம்னா அதை வந்து இவருடைய நூலை எடுத்து வந்திருக்கலாம், யாரு விவேகானந்தர் நூலை எடுத்து வந்திருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நீங்க பகவத்கீதை விவேகானந்தரை நம்ம ரைட் விங்ல தள்ளி விடலாம். அல்ல, நீங்க பகவத்கீதைங்கிறது ரொம்ப சிக்கலானது தோழர். பகவத்கீதை ரொம்ப மோசமானது. பகவத்கீதை என்பதே இங்கே வந்து சனாதனத்தை உறுதிப்படுத்துகிற மிக மிக முக்கியமான ஆயுதம் அது. அதை எடுத்துட்டு வந்து இதுவும் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று என்று சொல்வது எவ்வளோ இந்த குழப்பத்து. இருங்க ஆமாம், சமப்படுத்துவது. இந்த குறைந்தபட்ச புரிதலற்ற ஒருவரை வந்து எப்படி நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க? அவரு நீ இந்த மாதிரி புரிதல் இல்லாம எல்லாமும் பண்ணிட்டாரு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றீங்க? அதே மாதிரி சீமான் என்ன சொல்றாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு எப்படியா சொல்ற அப்படின்னு அவர் சொல்ற. எங்கதும் சீமானை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் அது ரொம்ப இந்த கம்பாரிசன் தப்புன்றேன். சீமானையும் எங்களையும் எப்படி கம்பேர் பண்றீங்க? சீமானுடைய கருத்தை நாங்க ஏற்கல. ஒண்ணு இல்ல, நீங்க ஏற்கணும்னு அவசியம் இல்ல. அவர் விஜய் மேல வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு இது ஒண்ணு இல்ல, அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு புரியும் இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இஸ் அ அப்கமிங் பொலிட்டிஷியன்.
இல்ல give time எங்க for him. நாளைக்கே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுங்கிறாரு. அப்கமிங்னு எப்படி சொல்றீங்க? உண்மையிலே அப்கமிங் தானே தோழர். இல்ல இல்ல அவருடைய பாப்புலாரிட்டி அதை அவர் நினைக்க வைக்குது. நாளைக்கே ஆட்சிக்கு போகணுங்கிறாரு. இந்த மாதிரி குழப்பத்தோட ஒரு ஆள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து என்ன ஆகுறது? நாடு ஏற்கனவே சின்ன பண்ணப்பட்டு கிடக்கு. அதுதாங்க உங்களை கூப்பிடுறாரு ப்ளீஸ் கைட் மீன்ட்டு. யாரு? அவர் எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வரட்டும். அவரு அதுக்கு முயற்சி எடுங்க. இல்ல இல்ல எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வரட்டும். அவருல வந்து எங்களுக்கு ஏதோ புரிச்சு கொடுக்குறாங்கிறாரு. அவர் என்னமோ 40 வருஷம் கட்சி நடத்துற மாதிரி. அவரு முதல்ல ஒரு விஷயம் தோழர், முதல்ல அவருக்கு ஒரு கொள்கை புரிதலோ அல்லது வந்து ஒரு நிலைப்பாடு புரிதலோ எதுவுமே இல்லை. ரெண்டாவது கேளுங்க, நான் இதை சொல்லிடுறேன். வந்து ஒண்ணுமே கிடையாது. எம்ஜிஆர், நான் என்ன கேட்குறேன், ஒருத்தரை தப்பா வந்து ஏத்துக்கிட்டா இன்னொருத்தர் தப்பா ஏத்துக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஒரு தவறுக்கு வந்து இன்னொரு தவறு இல்ல இல்ல ஒரு தவறுக்கு எங்களை அவரு நாங்க அவரை வழி நடத்தோம்னா எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வாங்க. அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. அதுக்கு ஆதவ அர்ஜுன் ஒரு முயற்சி எடுத்தாரு. அதான் நீ அடிச்சு குத்தி அனுப்பிச்சிங்களே. என்ன முயற்சி எடுத்தாரு? அவர் தானே அது முயற்சி எடுத்தாரு. என்ன அவர் தலைமையில எங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கா? இல்ல தோழர், அப்படி எங்கே சொன்னார் அவரு? இல்ல என்ன முயற்சி எடுத்தாரு? எங்க தலைமையில அவரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கா? இல்லை. ஒரு டயலாக்ன்றது ஒரு உருவாகணும். அந்த டயலாக் உருவாகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அந்த டயலாகே வேணாம் போ, நீ முதல்ல போன அடிச்சு தத்தி விட்டீங்களா நீங்க? அப்ப அதுல இப்ப நீங்களே மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. இப்போ வந்து எங்களையும் விஜயையும் அரசியல் ரீதியாக கூட்டணி ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சி தான் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியா? அப்ப அதுல அரசியல் இருக்குதானே? அது அரசியல் நிகழ்ச்சி தான். புத்தக வெளியீடுன்றது ஒரு பேரு. அது முழு அதனால தான் நாங்க போகல. இதில் அரசியல் இருக்கிறது, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இதில் வந்து திட்டமிட்ட ஒரு வந்து இங்கே சதி நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து பகை சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான எதை சொல்றேன், இது வந்து திருமாவுக்கு 2 ஆண்டுக்கு 1.5 ஆண்டுகளாக பிளானிங்லேருந்து தெரியும். அப்ப எல்லாம் பகை சக்தி இருந்தது தெரியல. நான் என்ன கேட்குறேன், இல்லை தோழர், பகை சக்தின்னு யாரை சொல்றீங்க? ஆனந்த விடன் சொல்றீங்களா? பகை சக்தி இல்ல விஜய் சொல்றீங்களா? நான் சொல்றேன். நம்ம ஆதவ் சொல்றீங்களா? பகை சக்திகள் என்று நாங்கள் சொல்லுவது சனாதன சக்திகளை, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரங்களை வந்திருக்கு. எங்க யாரு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க போகல. நான் சொல்றேன் ஓப்பனா. எங்க தினமலர்ல போட்டானா இல்லையாங்க? ஒரே சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு தோழர். வெளியிட்டாங்க. எப்படி செய்தி வெளியிட்டாங்க? இதான் கேள்வி எங்களுடைய. இருங்க தோழர், எப்படி வெளியிட்டாங்க செய்தி? இப்போ நீங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து கலந்துக்கிறாரு, விஜய் வந்து பெற்றுக்கொள்கிறாரு, எங்கள் தலைவர் வெளியிடுறாரு. இந்த செய்தி ஆனந்த விகடன் எங்கள் தலைவருக்கு விஜய்க்கு இங்கே வந்து அது சரியா இல்லையா, கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இது வந்து இவர்களை தாண்டி தினமலருக்கு இது ஒரு செய்தியாக எப்படி கொடுக்கப்பட்டது? தினமலர் என்ன செய்தி போட்டது? உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், என்ன செய்தி போட்டது? டிசம்பர் 6 தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பம், திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் இங்கே வந்து கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று எழுதியதா இல்லையா? அப்ப இது சரியா இல்லையா? இது திட்டமிட்ட ஒரு உள்நோக்கமா இல்லையா? இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் புரிந்து கொண்டுதான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். அப்படின்னா ஒரு ஹெட்லைன் நியூஸ் ஒரு கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு நம்புறது எவ்வளவு அபத்தம். அந்த ஹெட்லைன் நியூஸ் வந்து எப்படி வந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு செய்தியாளருக்கு ஸ்கூப் எடுக்கிறதான அவனுடைய தொழிலே. எதுங்க அது எப்படிங்க தினமலருக்கு மட்டும் கிடைச்சிச்சு? தினமலருக்கு மட்டும் இப்படி கிடைச்சிச்சு? அவன் எப்படி ஒரு தலைப்பு இப்படி போட்டான்? இதை ஒட்டி என்ன பேசப்பட்டது, என்ன விவாதிக்கப்பட்டது? அப்ப இதுல எல்லாம் என்ன இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாதா? இதை நாங்க டிஸ்கிரீட் என்கொயரி பண்ண மாட்டோமா? பண்ணி இதுல வந்து பிஜேபி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது தினமலர்ல வெறுமனே செய்தியாக நீங்க பாக்குறீங்க. நாங்க வெறுமனே செய்தியாக வரல. இது திட்டமிட்டு தினமலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தினமலர் திட்டமிட்டு இதை வெளியிட்டு இருக்கிறது. நிறுத்துங்க. நான் வந்து சொல்றேன், திட்டமிட்டு ஆதவ அர்ஜுனை நீ விலக்கிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சிஎம் சொல்றேன். நான் சொல்றேன் இதே செய்தியின் அடிப்படையில் 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரை சந்திப்பதற்கு முன்பு நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி யார் செய்தி வந்தது? அப்படி யார் சொன்னாங்க? நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிடையவே கிடையாது. செய்தி வந்தது கிடையவே கிடையாது. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், வந்தது தோழர், நான் உறுதி. நல்லா கேட்டுங்க. எங்க தலைவர் அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவை நீங்க போங்கன்னு கூட சொல்லியிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் போய் கலந்துங்கன்னு சொல்கிறார். அதில் ஒரு ஜனநாயகம் இருக்குது. போகும்போது கூட அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார். அப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்புறதையும் இவர் மீறுறாரு. மீறினது மட்டுமல்ல, கட்சியினுடைய நிலைப்பாடு, தலைமையினுடைய நிலைப்பாடு, தலைவருடைய வழிகாட்டுதலை மீறுகிறார்.
அப்படி மீறின பிறகு அது கட்சிக்கு தலைமைக்கு எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு இது எதிராக இருக்கிறது. ஆகவே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். 6ஆம் தேதி அங்கே நிகழ்ச்சி நடக்குது, வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடக்குது, சரிங்களா? 7ஆம் தேதி அதே ஆனந்த் டெல்டமுடைய வச்சு அவருடைய நூல் ஐகானோகிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த நூலை வந்து நாங்கள் எங்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வெளியிடுறோம். அந்த நிகழ்ச்சி மாலை வரையும் நீளுது. மாலைக்கு பிறகு அங்கே வந்து இருக்கிற கட்சிக்காரர்களை சந்திக்கிறாங்க. இரவு வந்து ரொம்ப தாமதமாக தலைவர் போகிறாரு. காலையில் அதிகாலையில் எழும்பி மதுரை போகிறாரு. மதுரையில் அதாவது 7ஆம் தேதி நூல் வெளியீட்டு விழா ஆச்சா, 8ஆம் தேதி மதுரையில் வந்து கொடியேற்ற நிகழ்ச்சி, மற்ற நிகழ்ச்சிகளுக்கு 8ஆம் தேதி முழுக்க அவர் மதுரை இருக்கார். அவர் பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி முக்கியமானது கேளுங்க. அவர் 8ஆம் தேதி இரவு தான் வர்றாரு. 9ஆம் தேதி காலையில் இவருக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அப்போ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த விதமான தாமதமும் இல்லாமல், எந்த விதமான வந்து இங்கே வந்து வேற சூழலுக்கு இடம் கொடுக்காமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இதை கேளுங்க, நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். ஆனால் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு முன்பே எடுக்கப்பட்ட முடிவு அது. முதலமைச்சரை சந்தித்து நிவாரணம் கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் 10 லட்சமாவது கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவரும் பொதுச்செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் எடுத்த முடிவு அது. அந்த முடிவுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க, 10 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ண முடியல, அதான் உண்மை. அது உண்மையாக இருக்கும். அதில் கேளுங்க, 10 லட்ச ரூபாய் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுலே வந்து 2-3 நாள் போச்சு. அப்போ அதன் பிறகு தான் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. எம்எல்ஏக்கள் 4 பேரும் அவங்க 1 மாத சம்பளங்களை கொடுக்கட்டும், எம்பி 2 பேரும் 2 மாத சம்பளங்களை கொடுக்கட்டும்னு அந்த நிதியை வாங்கி தான் அவர் வந்து 9ஆம் தேதி முதலமைச்சரை சந்திக்க போகிறார். ஏற்கனவே அந்த தேதி பெறப்பட்டு விட்டது. இந்த நடவடிக்கைக்கும் அதுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அப்புறம் எப்படி இப்படியாக செய்திகள் சமூக வலைதளத்தில் வந்தது? அது இதை யார் லீக் பண்ணது? எதை வேணுமாலும் இப்ப என்ன கேட்கறாங்க, இருங்க தினமலருக்கு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, யாரோ லீக் பண்ணிருக்காங்கன்ட்டு. அப்ப இங்க யார் லீக் பண்ணது? நீங்க லீக் என்ன லீக் பண்ணாங்க? இன்னும் வந்து 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும், நடவடிக்கை எடுத்த பிறகு முதல்வரை சந்திப்பார், அப்படி ஒரு செய்தி லீக் இல்லை. நான் மறுக்கிறேன், அப்படி நியூஸே இல்லை. நீங்க காட்டுங்க, நான் அதை பத்தி பேசுவோம். அது இல்லை. இப்போ சொல்லுங்க, இப்போ ஆதவ அர்ஜுனுடைய அடுத்த கட்டமான நடவடிக்கை எப்படி இருக்கும்? உங்களுடைய பைலாஸ் படியே சொல்லுங்க, என்ன மாதிரியான நடக்கும்? அவர் 6 மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவர் விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவித்து அல்லது தன்னுடைய செயல்பாட்டுக்கு அவர் வந்து உரிய விளக்கம் கொடுத்து கட்சியில் வந்து அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் கட்சியில் வந்து அவர் தொடர்ந்து பயணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வந்து அவருடைய விளக்கத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். இதற்கிடையில் ஆதவ அர்ஜுனா என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு என்பது அவருக்கு தான் தெரியும். அவருடைய விருப்பம், அவருடைய சுதந்திரம். ஆனால் உண்மையிலே திரும்ப ஒரு ஜனநாயகவாதி, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பார் என்றுதான் நினைக்கிறேன். இவர் வந்து எப்படி நடந்துப்பாரு என்னுடைய கணிப்பா தான். ஐ திங்க் 6 மாசம் முடிச்சுட்டு அதுக்கு முன்பே கூட பேட்ச் பார்க்கலாம். இல்லைன்னா இவர் வேணாம்னு பிச்சு கையில தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி.